Please subscribe to my YouTube channel. இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் சத்யதாஸ் கபிலன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது எண் கணிதம், நியூமராலஜி, லக்கி நம்பர். உங்களுடைய லக்கி நம்பர் எது, உங்களுடைய லக்கி நம்பரை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது, அவங்க தெரிஞ்சிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஒரு விஷயம் இது வரைக்கும் நினச்சிட்ருப்பீங்க, நம்மளுடைய நியூமராலஜி பர்த் டேட்டு மொத்த கூட்டு எண் தான் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. உண்மையிலே அது அப்படி கிடையாது. லக்கி என்றது நம்முடைய சுய ஜாதகத்தில் வச்சு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். பிறந்த தேதி 10ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, அதுவும் அந்த தேதி மாதம் மொத்த அந்த ஆண்டு மொத்தத்தையும் கூட்டி வர எண் நம்முடைய விதி எண் சொல்லுவாங்க, இல்லை பிறவி எண் சொல்லுவாங்க. பிறந்த எண் மற்றும் விதி எண், இந்த 2 எண்ணில் வர்றது மாதிரி தான் இருக்கிற நம்பர் தான் நமக்கு அதிர்ஷ்ட எண், லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தில், அவங்களுடைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு அனுகிரகமாக இருக்குது, அனுசரணையாக இருக்குது, யோகத்தை தரக்கூடியது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எந்த கிரகம் நமக்கு அதிகமான யோகம் தருமோ அந்த எண்ணுக்கான, அந்த கிரகத்துக்கான எண்ணு தான் நமக்கு யோகத்தை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், லக்கி நம்பராக இருக்கும். லைஃப் லாங் லைஃப் சார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய கிரகத்தில் எல்லாருக்குமே தெரியலாம். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகம் உங்களுக்கு யோகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கிரகத்துக்கான எண் என்னவோ அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண் கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் தான் நம்ம அந்த எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம சொல்கிறேன். சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, ராகுவுக்கு 4, புதனுக்கு 5, புதனுக்கு அப்புறமா சுக்கிரனுக்கு 6, கேதுவுக்கு 7, சனி பகவானுக்கு 8, செவ்வாய் பகவானுக்கு 9. இதுதான் நம்ம அந்த எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமான எண்கள். இந்த எண்கள் இப்போ ஒருத்தருக்கு குரு பகவான் ரொம்ப யோகம் அளிக்கக்கூடியவராக இருந்தாருனாக்கா, அந்த குரு பகவானுக்கான எண் 3ஆம் எண். அந்த 3ஆம் எண் தான் அவருக்கு லக்கி நம்பராக இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே அவங்களோட சுய ஜாதகத்தில் இதை வச்சு அவங்களோட லக்கி நம்பரை நீங்கள் பார்த்து அந்த கிரகத்தை செலக்ட் பண்ணி அந்த லக்கி நம்பரை பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவுடைய நோக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.